என் பேர் காயத்ரி ராஜா. நான் வந்து ஜிஆர் ஆர்ட் சென்டர் அந்த சென்டரை வந்து ஒரு 20 இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அடல்ட் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாஸ்ட் 15 இயர்ஸாக விமன் ஆர்டிஸ்ட்டு அவங்கள வந்து வளர்க்குற விதமாக 15 வருஷமாக அவங்களுக்காக விமன் ஆர்ட் ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அப்கமிங் ஆர்டிஸ்ட் அண்ட் வந்து செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் மெயினாக. ஸோ புதுசாக பார்த்து கற்றுக்குறவங்க இங்கே வந்து, அப்புறம் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம காலேஜஸில் படிக்கிற பேசிக் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இதை வளர்க்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த ஷோ எவ்ரி இயர் டீஃபால்ட்டாக பண்ணியிருப்பேன் நான். இங்கே வந்து இந்த ஆர்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26 ஆர்டிஸ்ட் வந்து உமன் ஆர்டிஸ்ட் குரூப் ஷோ வந்து வச்சுருக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே பெயிண்டிங் வந்து இங்கே இருக்குது. அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டைலில் வச்ச பெயிண்டிங் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். பப்ளிக், ஆர்ட் லவர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதில் வந்து கலந்து பார்த்துக்கலாம். 2 days நடக்குது இந்த ப்ரோக்ராம். 10 to 6 PM வரைக்கும் அலவுடு. நீங்கள் பப்ளிக் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் டெமோஸ் இங்கே நடக்குது. ஸோ வந்து செஞ்சு காட்டுவாங்க ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு வேணாலும் பப்ளிக் வந்து அலவுடு. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்து கழிக்கலாம். தேங்க்யூ. தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து இந்த ஆர்ட்டை பற்றி நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நல்ல ப்ராப்பர் பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம சென்னையில் அது கொஞ்சம் கம்மி. ஸோ அது மட்டும் நிறைய டெவலப் பண்ணால் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வளருவாங்க. அதாவது சேல்ஸ் பர்பஸும் கிடையாது, சேல்ஸ் வந்து செகண்டரி. பட் அவங்களோட ஆர்வத்தை வந்து எப்படி வெளியே காமிக்கிறது விமென்ஸ். So I'm very thankful to Gayatri for inviting me for this lovely, beautiful, colorful, artistic art gallery. And I'm very happy to be among all the artists here. What a wonderful place this is. I would definitely take time to see each and every painting here. And everything speaks about our culture, our heritage. So I have a request to Gayatri and artists here. Using the AI technique for Samskar Bharati, as I am president of Samskar Bharati, which is only for the art. You know, we promote art, all forms of art. And I got an idea just yesterday night. I was thinking about it. And I'm very happy to announce it here. And I'm taking the help of Gayatri and all your associates here to make Ravi Verma's picture. The focus of Ravi Verma picture has to be shown. And I don't know how to express it, but whatever I think I'm saying, maybe you'll do it in a very best way. See, the picture can be, shown and it comes to life. I saw a few things like that, in YouTube, those sculptures coming out as life, to life. So like that, I want Ravi Verma's pictures and even all your pictures here. They are more beautiful than Ravi Verma's picture. So all these things can be done like that under Samskar Bharati. And we learn so many things about Gayatri. She has been awarded and she has been, what an experience she has got. And she's doing such wonderful, events. So I'm very happy, and I'm very happy to be here again. And I would love to be here with you all again and again, not as a chief guest, but as a, one of the people in the audience, maybe, to watch all your wonderful pictures. I wish Gayatri and her team and all the artists best of luck. Congratulations for such a wonderful program, Gayatri. Thank you. And may God bless you and be with you forever. And keep inspiring us. Thank you. Thank you. Thank you. Thank you so much, ma'am.
யா பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸாக இந்த உமன் குரூப் ஆர்ட் ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஆர்டிஸ்ட் வந்து கலந்துக்கிறாங்க. இல்லை ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, ஆர்ட் லவர்ஸ் இருக்கிறாங்க, ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன். ஐ ஸ்டார்டட் எக்ஸாக்ட்லி 2005ல் ஸ்டார்ட் பண்ணேன் இது. ஸோ இப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்கு கிட்ஸுக்கு. இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணது 2013ல் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. இப்போ இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க. சேலம், கோயம்புத்தூர்லேருந்து, மதுரையில், திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம சென்னையில் நிறைய பேர் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து இந்த ஆர்ட்டை பற்றி நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நல்ல ப்ராப்பர் பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம சென்னையில் அது கொஞ்சம் கம்மி. ஸோ அது மட்டும் நிறைய டெவலப் பண்ணால் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வளருவாங்க. அதாவது சேல்ஸ் பர்பஸும் கிடையாது, சேல்ஸ் வந்து செகண்டரி. பட் அவங்களோட ஆர்வத்தை வந்து எப்படி வெளியே காமிக்கிறது விமென்ஸ். இது வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜே கிடையாது. ஈவன் மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ப்ராப்பரான ஸ்டேஜிங் இருக்கான்னு சொல்லி தெரியல. ஸோ அதை நீங்கள் கரெக்ட், நீங்கள் சொன்னது, அதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் தான் இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு அட்லீஸ்ட் இப்படி பண்ணால் இவங்க வெளியே வருவாங்க. நிறைய பேருக்கு நானும் பேசிக்கில் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், நம்மளது யாருன்னா பண்ணுவாங்களான்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் நான் எடுத்தோன்னே நான் என்னோடதை நானே பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு ஷோவை நானே செலவு பண்ணி நானே பண்ணிக்கிட்டேன். ஸோ மணி இஸ் செகண்டரி. நம்மளோட திறமையை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம யாரையும் தேட வேணாம், நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே கொண்டு வந்து நம்மளை வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு ஷோவை நானே அட்வர்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 2013ல் பண்ணேன் நான். அப்போ எத்தனை மேடம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துருக்காங்க? அப்போ பார்ட்டிசிபேஷன் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 பேராக மோர் தென் 100 பெயிண்டிங்ஸ் அப்போ டிஸ்பிளே பண்ணோம். அதில் வந்து கேரளா மியூரல் ஸ்பெஷலாக பண்ணோம். ஸோ அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், 100 மியூரல்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கேரளா மியூரல் ஆர்ட். ஸோ 100 போர்ட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் 100 போர்ட்ஸ் பண்ணி அப்போ ரெக்கார்ட் பண்ணோம் நாங்கள். பிரச்சனை இல்லைங்க, அவங்களோட ஒர்க்கை வந்து நான் வெளிப்படுத்தணும். அவங்க எனக்கு கொரியர் அனுப்பிச்சாலும் சரி, நான் அவங்களது டிஸ்பிளே பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மார்க்கெட்டிங் சைடில் நான் கொஞ்சம் நிறையவே பண்ணுறேன், அட்வர்டைஸ் பண்ணுறது. இப்போ இன்ஸ்டா, அதாவது நம்ம சோஷியல் மீடியாஸில் கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணுறது, பேப்பர்ஸில் ஆட் போடுறது, பெரிய பெரிய கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது. ஸோ அதாவது பார்க்க தான் அவங்களுக்கு வாங்கணும்னு தோணும். எப்போவுமே பெரிய எடுத்த ஒரு பெயிண்டிங்னா ரசிப்பாங்க, அது நம்ம வீட்டில் மாட்டணும்னு தோணணும். அதை தோண வைக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் தோணணும். நம்ம வீட்டில் இந்த இடத்துல மாட்டினா இது பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணணும். ஸோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ண தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வம், வாங்குறவங்களுக்குங்க அந்த ஆர்வம் வரும். டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு? டார்கெட் நீங்கள் ஆடியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஆஃப்டர் கோவிட் நிறைய பேர் செல்ஃப் தாட் ஆர்டிஸ்டாக ஆகிட்டாங்க, ஒன் திங். இன்னொன்று வந்து அவங்க கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட்டில் நல்லா, அதாவது பக்கா கற்றுக்கிட்டு பண்ணணும், ப்ரொஃபஷனாக. அது குட்டியாக பண்ணும்போது சேல் ஆகிறதெல்லாம் அது ஃபஸ்ட்டு அவங்க ஆசையை தூண்டி விட்டுடும். எல்லாருக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸு அப்படிலாம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணும்போது நல்ல இதுதான் ப்ரொபோசிஷன், இதுதான் ப்ரொஸ்பெக்டிவ்ஸு, இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்போ இல்லை போர்ட்ரேட்ஸ், இந்த மாதிரி ஒரு தியரி இருக்குது. அதை படிச்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் சேல் பர்பஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து சேல்ஸை பற்றி நம்ம வந்து செகண்டரி தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெங்களூர் சைடு, பாம்பே சைடு அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேல்ஸ் இருக்கும். நம்ம சைடில் வந்து அந்த என்ன சொல்றது, விழிப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அதை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வைக்க தான் வரும் கேலரிஸில். எவ்ரி இயர் ஒன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோமா, இல்லை வந்து அக்கேஷனலி பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை சார், விமன் ஆர்டிஸ்ட் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறேன். மற்றபடி மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களதெல்லாம் வச்சு க்யூரியேட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ லாஸ்ட் இயர் ஒன்று பண்ணோம் நம்ம லலித் கலா அகாடமியில். ஸோ இன்னும் நிறைய பண்ணணும், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இன்னும் எனக்கு. இந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் மேடம் நீங்களா ஓனாக செலவு பண்ணுறீங்களா, இல்லை ஆர்டிஸ்ட்? இல்லை சார், இது என்னோட ஓன் தான். ஸோ செல்ஃபாக நம்ம பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நமக்கு எப்படிலாம் ட்ரீம் இருக்கோ அப்படிலாம் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு எங்கள் ஷோவில் வைங்க, உங்களுக்கு சேல் பண்ணி தரோம், அட்வர்டைஸ் பண்ணுறோம். ஸோ உங்களத இன்னும் நம்ம மேம்படுத்தி காமிக்கிறோன்றதுக்காக தான் நான் இதை எவ்ரி இயர் பண்ணுறது. ஹெல்ப்னு ஃபேமிலி ஹெல்ப்ஸ் இருக்கும், பட் நான் என்னோடதை நான் வெளியே காமிக்கிறேன்றதை நம்ம அப்ரோச் பண்ணி வெளியே வச்சாதான் நம்ம இது பண்ணுறோன்னு தெரியும். ஸோ அப்போ தான் ஆர்டர்ஸும் வரும் நமக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணி நம்ம செல்ஃபாக ஒரு சோலோ ஷோ பண்ணி நம்ம ஒர்க்ஸை காமிக்கிறோமோ
உங்களுக்கு வந்து கிளாஸ் ஓரியன்டாக உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கும் வருவாங்க அண்ட் சேலுக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது. அந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் அது மாதிரி அது செல்ஃப் தட்டாக வர்றவங்களுக்கு நீங்கள் தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க. யா உங்கள் யூடியூப் சேனல் சார் இல்லை நான் அந்த மாதிரி சேனல்ஸ் அப்படி வைக்கல. வெறும் வந்து எனக்கு வந்து இது வரைக்குமே வந்து 1-to-1, அதாவது என்னை பற்றி சொல்லி தான் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க்கை பார்த்தாலே வந்து அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத் தான் வரணும். ஸோ அவங்க சொல்லி தான் நான் இவ்வளோ வருஷமாக அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப ஆடெலாம் இல்லை. இது வெறும் நம்ம ஷோஸ்க்கு மட்டும்தான் ஆட் போடுவோம். இது இன்ட்ரெஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு பார்த்த இதில் பார்ட்டிசிபெண்ட்ஸில் எல்லாருமே அந்த சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. பட் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரதுக்கு 20 to 30 years ஆயிருக்கு. பட் யூ ஹேவ் அச்சீவ் அந்த ஃபீட்டை வந்து நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காங்க சார். இப்போ எப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நானுமே ஆஃப்டர் மை செகண்ட் பேபி தான் இதை, பிகாஸ் நான் இந்த ஊரில் கிடையாது, ஃபாரின்ல. ஆஃப்டர் மை செகண்ட் பேபி இங்கே வந்து இருக்கும்போது தான் நிறைய படிச்சுட்டோம். பட் என்ன பண்ணுறது, நமக்குன்னு எதுனா வேணும். பட் நானும் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலியே வரைவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி எங்கள் அக்கா சொன்னாங்க, நீ வரையறடி ட்ரை பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சும்மா திருப்பி வரைய ஸ்டார்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி அது அப்படியே வந்துச்சு. ஒன்று என்னென்னா, நான் கண்ணில் பார்த்துட்டு தான் கற்றுப்பேன். இந்த ஆன்லைனில் சொல்லி தர்றதோ எனக்கு அது வந்து அப்படியே வாயில் சொல்கிறதோ எனக்கு அப்படியே இல்லை. நான் கண்ணில் பார்த்தா தான் செய்வேன். நான் ஒரு வாட்டி பார்த்த உடனே செஞ்சுட்டேன். அது ஒரே ஒரு அட்வான்டேஜ். அதனால எல்லா கிளாஸுக்குமே வித்தின் 3 yearsல போய் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் நிறைய வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் டிஸ்பிளே பண்ணது எல்லாம். நீங்கள் எவ்வளோ டைம் மேடம் இது டைம் அந்த எவ்வளோ இதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? அதாவது நைட்டெல்லாம் உட்காந்துருக்கேன் சார். ஒரு பேஷண்ட் ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுன்னா அது தூக்கல, ஃபேமிலிக்கு அந்த டைமை ஒதுக்கி வச்சுட்டு மீதி ஃபுல் டைம் நமக்கு தான். பேஷண்ட் இருந்தால் நைட்டு டேலாம் இல்லை, அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கும். அவங்க எல்லாம் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. அதனால தெரியாது. ஜிஆர் ஆர்ட்ஸ் சென்டர் ஈஞ்சம்பாக்கத்தில் ரன் ஆகுது. டிஜிட்டல் ஆர்ட்ஸ் இல்லை, ஆக்சுவலி நீங்கள் போர்ட்ரேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வரையாமல் எப்படி வந்து ஏஐல இன்சர்ட் பண்ணீங்க. நம்ம வரைய தெரிஞ்சாதான் வந்து நம்ம டிஜிட்டல் ஆர்ட்டுமே பண்ண முடியும். லைஃப்ன்ற கான்செப்ட் இதில் வந்து அந்த கேண்டில் லைட்னால அந்த கேர்ளோட லைஃப் பிகின் ஆகுது, வேற மவுத்தோட லைஃப் எண்ட் ஆகுது. எஸ், ஆக்சுவலி ஐ எம் டீலிங் வித் ரசா சக்தி இது இருக்கு இல்லையா, சக்தி பீடங்கள், அந்த பார்ட்ஸ் விழுந்தது எடுத்து இதாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மரப்பாச்சி. ஏன்னா நான் விளையாடுறது மரப்பாச்சி தான்.